ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. அவள் பாத சின்னங்களில் வரும் பாதை உணர்ந்தேன். இதழ் விரிகையில் மெல்லிய இசை உணர்ந்தேன். கண்கள் படபடத்ததில் என் மனம் உணர்ந்தேன். புருவ அசைவினில் நெஞ்சே புல்லரிக்க உணர்ந்தேன். பேசி சிரிக்கையில் நின்ற இடம் மறந்தேன். கடந்து செல்கையில் அவள் வாசம் முகர்ந்தேன். விழிகள் என்னிடம் பேசுகையில் ஏங்கி தவித்தேன். நீயே என் அருகில் இருந்தால் நீயும் நானும் நாமாவோம். மண்ணில் வந்த நிலவாய் நீ. அத்தியாயம் 3. முல்லை ரத்தினத்தின் முகத்தை பார்த்திருந்தாலும் அப்படி ஒன்றும் வித்தியாசமாக அவளுக்கு தெரியப்போவது இல்லை. அவள் எப்பொழுது இவன் முகத்தை பார்க்கிறாளோ அப்பொழுதெல்லாம் இவன் முகத்தை அப்படித்தானே வைத்து கொண்டிருப்பான். அதன் பிறகு ஒவ்வொருவராக அவர்கள் வாங்கி வந்த சீரை தட்டில் வைத்து கொடுக்க அது போட்டோவாக எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இத்தனை நேரம் எடுத்த போட்டோவை விட இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை வைத்து யார் என்ன சீர் செய்திருக்கிறார்கள் என அவர்களுக்கு மீண்டும் செய்ய வேண்டுமே. இவ்வாறு அனைவரும் எடுக்க ஹம்சாவும் ஒரு தாம்பாளத்தில் ஒரு புது சுடிதாரும் தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, பூ என வைத்து கொடுக்க போக அப்பொழுது அவர் என்ன நினைத்தாரோ தன் மகள் முல்லையிடம் கொடுக்க சொல்லிவிட்டார். அவளது அம்மா எதற்கு இப்படி தயங்குகிறாள் என அவளுக்கு தெரியாதா? கூட்டத்தில் ஒன்றும் பேச முடியாமல் அவர் கொடுத்த தாம்பாளத்தை வாங்கி வந்து செண்பகத்திடம் நீட்ட அதே நேரம் செண்பகத்துக்கு இந்த பக்கமாக ரத்தினம்தான் நின்று கொண்டிருந்தான். அதே நேரம் தட்டினை வெகு நேரமாக கையில் வைத்திருந்தவள் அப்பொழுதுதான் பார்த்தால் தன்னை இவன் ஏன் இப்படி பார்க்கிறான் என. இவளை முறைத்து கொண்டிருந்தான் என்றும் இல்லாமல் வித்தியாசமாக. இருந்தாலும் பயவுள்ள இப்படி வேற மாதிரியில் மறைக்கிறான் என அவன் எங்கு பார்க்கிறான் என அப்பொழுதுதான் பார்த்தாள் முல்லை. அவளது தாவணி லேசாக இறங்கி அவளது வெண்ணிற இடுப்பு தெரிவதில் அத்தனை முறைப்பு ரத்தினத்திற்கு. ரத்தினத்தின் முறைப்பை கண்டவுடன் ஒரு கையில் தாம்பாளத்தை பிடித்து கொண்டு அதனை சரி செய்ய போக அப்பொழுது இவன் முகம் மலர்ந்ததோ. அதற்குள் தாம்பாளம் பிடித்திருந்த கை லேசாக தடுமாற ரத்தினம் அதை பிடிக்க அதுவும் கிளிக் என போட்டோவாக்கப்பட்டது. அந்நேரம் இப்படி சீர் கொடுப்பதெல்லாம் முடிந்ததும் குடும்பமாக நின்று போட்டோ எடுக்க செண்பகம் நடுவில் நின்றிருக்க ஒருபுறம் அவளது அம்மா செந்தாமரை, தங்கப்பாண்டி நின்றிருந்தார்கள். மறுபுறம் பாண்டியும் ரத்தினமும் நின்றிருக்க அப்பொழுது திடீரென ஒரு பெரிய உருவம் கொண்ட பெண்மணி திரும்ப எத்தனிக்க அவர் என்னவோ நகர்ந்துதான் சென்றார். ஆனால் பெண்ணவளை அவள் நின்ற இடத்தை விட்டு நகர்த்தி அல்லவா விட்டிருந்தார். இதையெல்லாம் போட்டோவுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவளையே பார்த்து கொண்டிருப்பவனுக்கு இது என்ன தெரியாமலா போகும்? அவள் தடுமாறி நிற்பதற்குள் அவளது கையை பிடித்து நிறுத்தி இருந்தான் லாபகமாக ரத்தினம். அதுவும் கிளிக். அதற்குள் யாரோ ஹே பார்த்துமுல்ல என சொல்லவும் இவன் யாரும் அறியாமல் அவளது கையை விடவும் சரியாக இருந்தது. அதன் பிறகு குடும்ப புகைப்படம் எடுக்கப்பட்டது. அப்பொழுது முல்லை என்னது இப்போ இவன்தான் என் கையை பிடிச்சானா என நினைத்தவளுக்கு இன்னும் அவளது கையில் ஏதோ குறுகுறுப்பாக இருந்ததே. முதல் தீண்டல் அவனுக்கும் சரி இவளுக்கும் சரி. அது என்னவோ ஒரு நொடி கை தீண்டல் என்றாலும் இவளுக்குள் குறுகுறுப்பு ஏற்பட்டதே. அவனுக்கோ மறு பிறப்பு. ஒரு நிமிடம் சொர்க்கத்துக்கே போய் வந்ததை போல் உணர்ந்தான் ரத்தினம். மனதில் நினைத்து கொண்டிருப்பவள் முதல் தொடுதல் என்றால் அவன் மனம் கொண்டது என்னவோ சொல்லில் அடங்கா சந்தோஷம்தான். அதன் பின் சாப்பாடு பரிமாறப்பட முல்லையும் அவளது அம்மாவுடன் போய் சாப்பிட அமர்ந்தாள். இவள் இங்கு இருக்க ரத்தினமும் பரிமாற வந்து விட்டான் அங்கே. அவள் சாப்பிடுவதை கண்ட ரத்தினமோ நல்லாத்தானே சாப்பிட்றா, அப்புறம் எப்படி இப்படி தேராமல் இருக்கா என மனதிற்குள் நினைத்து கொண்டு பரிமாறிக்கொண்டு இருந்தான். அப்பொழுது சாப்பாடு பரிமாறும் இடத்தில் தங்கம் நிற்பதை கண்டவள் தங்கம் பாயசம் கொண்டா என முல்லை அழைக்க அவளது குரல் கேட்டதுமே தங்கம் பார்க்கும் முன்னுமே ரத்தினம்தான் பார்த்தான். அடிப்பாவி, இப்போ தானே 4 கரண்டி பாயசம் ஊற்றிட்டு வந்தேன் என ரத்தினம் மனதிற்குள் புலம்ப, அதனால் தானே இப்பொழுது தங்கத்தை கூப்பிட்டது. அடுத்து 2 கரண்டி பாயாசம் முல்லையின் இலையில் தங்கத்தினால் ஊற்றப்பட, அடிப்பாவி, அந்த சின்ன வயிற்றுக்குள்ளே இத்தனை எங்கடி வச்சிருக்க என அவன் மனம் புலம்பிட அந்த முகத்தில் இறுக்கம் இல்லாது இதழ்கள் விரிந்து கண்கள் அவளை ரசித்து கொண்டுதான் இருந்தது.
முல்லை, தங்கம், தென்றல் இவர்களுக்கும் தேர்வு ஆரம்பித்திருந்தது. அன்று செண்பகத்தின் அன்றைய விசேஷத்தின் போட்டோக்கள் ஆல்பமாக போடப்பட்டு வந்துவிட்டது வீட்டிற்கு. அனைவரும் போட்டோவை ஹாலில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்க, ரத்தினம் மட்டும் அவனது அறையில் அந்த 2 போட்டோவை கையில் வைத்து மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அதில் ஒன்று அன்று தாம்பாளத்தை பிடித்தபோது இருவரும் பார்த்து கொண்டதை போலவும், அடுத்தது குடும்ப போட்டோ எடுக்கும்போது முல்லை தடுமாற அவள் கையை ரத்தினம் பிடித்த பொழுது முல்லையின் முகம் பயத்தில் இருக்க, இவனோ அவளது கையை பிடித்திருந்தது. புகைப்படக்காரர் ஆல்பம் போடுவதற்காக ஃபோட்டோவை செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்க, ரத்தினம் செலக்ட் செய்து கொடுத்த பொழுது இந்த 2 ஃபோட்டோவுடன் இன்னும் ஒரு சில ஃபோட்டோக்களை ஆல்பத்தில் வைக்காமல் தன்னிடம் மட்டுமே கொடுக்கும்படி சொல்லியிருந்தான். அவருக்கு எந்தவித சந்தேகமும் எழாதபடியாக. ஆனால் பெண்ணவளோ தென்றல் கொண்டு வந்த ஆல்பத்தில் அப்படி ஒரு ஃபோட்டோ இல்லை என்று கண்டவுடன் மெல்ல தன் மனதை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள், இதனையெல்லாம் அறியாதவளாக. முல்லை, தங்கம், தென்றல் இவர்களுக்கும் தேர்வு முடிந்து விடுமுறை விட்டிருந்தாலும் முல்லைக்கு பொழுது நன்றாக போனது கலகலப்பாக. எப்பொழுதும் போல காலையில் மல்லிகைப்பூ பறிக்க, அப்பொழுது அவருடன் வாயடித்துவிட்டு பின் வீட்டிற்கு வந்த பின் அம்மா வேலைக்கு செல்லும் வரை அம்மாவுடனும் அக்காவுடனும் வம்பு பேசி, அதன் பின் செவந்தி, முல்லை இருவருமே தன் தாயுடனே தோட்டத்திற்கு வேலைக்கு சென்று விடுவார்கள். மதியம் 2 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்திட சிறிது நேரம் ஓய்வெடுத்து பின் குளித்து கிளம்பி விடுவார்கள் தையல் கற்றுக்கொள்ள செவந்தியும் முல்லையும். இதில் இடையிடையே பாண்டியின் தோட்டத்திற்கும் வேலைக்கு செல்வார்கள். விடுமுறை எப்படி முடிந்தது என்றே தெரியவில்லை, அத்தனை வேகமாக ஓடியிருந்தது. அம்சா, செவந்தி, முல்லை மூவரும் அன்று தோட்டத்திற்கு வேலைக்கு செல்லும் முன் கேப்பக்களியை சாப்பிட்டு கொண்டு இருக்க, மா இந்த கேப்பக்களிக்கு கத்திரிக்காய் வஞ்சனத்தை கூட அப்படியே கருவாடு போட்டு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, சும்மா அள்ளும்ல என சொன்னாள் முல்லை. ஏண்டி இப்போவும் அள்ளி அள்ளி ஒரு கட்டு கட்டிட்டு தானே இருக்க என செவந்தி பதிலுக்கு பேச, அக்கா நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது என ராகம் பாடினாள் முல்லை. ஏன் பேச மாட்டா, இந்த 1 மாதமாக ஓங்குடலை சுத்துறா என அம்சா சிரித்து கொண்டே சொன்னார். என் செல்ல அம்மால, என் அறிவு அம்மால, என் பட்டு அம்மால என முல்லை இப்பொழுது தன் தாயின் தாடையை பிடித்து கொஞ்சிட, அவளது கையில் பட் என ஒரு அடி போட்டவர், இப்போ எதுக்கா இத்தனை கொஞ்சலு என அம்சா தன் மகள் எதற்கோ பீடிகை போடுகிறாள் என அவளது முகம் பார்த்து சிரித்து கொண்டே கேட்டார். இல்லை, இன்னைக்கு தென்றல் மதுரைக்கு போகிறாளாமா. ஏன் நீ அவ கூட போறியா? அட அது இல்லைம்மா, அவள் யூனிஃபார்ம் எடுக்க போகிறாளாம். உனக்கு யூனிஃபார்ம் எடுக்கணுமா என்ன? அம்மா எனக்கு தான் இருக்கே, அப்போ என்னடி உன் பிரச்சனை என பொறுமை இல்லாமல் செவந்தி கேட்டே விட்டாள் முல்லையிடம். அக்கா இருக்கா அம்மா, அவள் மதுரைக்கு போகும் முன்னே இங்கே நம்ம வீட்டுக்கு வாராளாம். அதான் அவள் வர்றப்போ பால் காப்பி போட்டு கொடுத்து கூட ஒரு பிஸ்கட் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சா கொடுக்கலாமேன்னு. ஒரு 20 ரூபா வேணுமா என்று தயங்கியபடி முல்லை ஒரு வழியாக கேட்டும் விட்டாள். அது இருக்கட்டும், அதுக்கு தான் 15 ரூபா போதும்ல, எதுக்கு 20 ரூபா கேட்குற என செவந்தி முறைத்தபடி கேட்டாள் முல்லையிடம். போதும் தான், நேற்றே நீ பழைய சோறு சாப்பிட்றதுக்கு பருப்போடைய கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னேல, அதான் வாங்கலாமேன்னு என முல்லை சொல்ல, இப்பொழுது அம்சா தனது மூத்த மகள் செவந்தியை பார்த்தார். அம்மா அப்பா இருந்தப்போ வாங்கி வருவாங்கள்ல, அப்போ சாப்பிட்ட ஞாபகத்தில் ஏதோ சொல்லிட்டேன் என மெல்லிய குரலில் சொன்னாள் செவந்தி. சரி, அப்படியே இருந்தாலும் ஒரு வடையா 5 ரூபா இல்லை என அம்சா முல்லையை பார்த்து வினவ, ஆமாம் யார் இல்லைனா என முல்லை சொல்ல, அப்போ உனக்கு வேணாமா என அம்சா முல்லையை பார்த்து கேட்டார். ஏமோய், இந்த வயிற்றுக்கு கஞ்சி குடிக்க ஒரு வடை முழுசாக வேணுமா என்ன? நானும் அக்காவும் பாதி பாதி சாப்பிட்டுக்கிறோம் என முல்லை அசால்ட்டாக பதிலளிக்க, இப்பொழுது செவந்தியும் அம்சாவும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன நடக்குதுங்க? 2 பேரும் அடிக்கடி பார்த்துக்கிடுதுகளே. சரி சரி வாங்க, தோட்டத்து வேலைக்கு நேரமாச்சு என முல்லை எழுந்து சாப்பிட்டதை கழுவ சென்று விட்டாள். இப்பொழுது செவந்தி தன் தாயின் முகத்தை தயக்கமாக பார்த்தாள். இருக்குடி காசு என அம்சா சொன்னார். இப்பொழுது தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் செவ்வந்தி. நல்ல வேலையா நீ மாமா கிட்ட உன் சம்பள காசையும் முல்லை சம்பள காசையும் லீவு முடியிறப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்ட. இப்போ அது மொத்தமாக வந்தால் முல்லைக்கு நோட்டு புத்தகம் வாங்க ஆயிக்கிடும்ல என அம்சா சொல்லவும், மா நான் சொல்லலையேம்மா, நான் நீ தான் மாமா கிட்ட அப்படி சொல்லியிருப்பேன்னு நினச்சேன்
என செவந்தி வேகமாக இடைமறித்து பேசினாள். இல்லடி, பாண்டியனை தான் சொல்லிச்சு உன் பொண்ணு கடைசியை சம்பள பழத்தை வாங்கிக்கிறதா சொல்லி என அம்சா சொல்லவும் இருவரும் ஒரு சேர திரும்பி பார்த்தனர் சமையற்கட்டில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்த முல்லை மலரை. செவந்தி நல்ல மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் மேற்கொண்டு படிக்கப் போகவில்லை என தையல் முழுவதும் கற்றுக்கொள்ளும் வரை தோட்டத்தில் வேலை செய்வதாக சொல்லியிருந்தாள். இது செவந்தியின் யோசனை என்பதை விட தங்களின் குடும்ப பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு தன் அம்மாவிடம் இப்படி செய்வோம் என சொல்லி அம்சா மறுக்க இயலாத அளவுக்கும் பேசியிருந்தாள் செவந்தி. முல்லையும் அதற்கு ஒப்புக்கொண்டு பின் மகளிர் குழு மூலமாக தையல் மெஷின் வாங்குவோம் என மூவரும் பேசி முடிவு செய்து வைத்திருந்தனர். ஒரு வீட்டில் ஆண்மகன் வருமானம் இல்லாவிட்டால் எத்தனை சங்கடமாக இருக்கும் என பல குடும்பத்தினை நடத்தி வரும் அப்பெண்களுக்கு தான் முழுமையாக உணர முடியும். அதைவிட அந்த ஆண்மகனே இல்லாது அவரது வருமானமும் இல்லாது இப்பொழுதுதான் அம்சாவும் வேலையை கற்றுக்கொண்டு படிக்கின்ற நன்கு சாப்பிடும் பெண்களாக இருக்க அவர்களுக்கு என அத்தியாவசிய தேவைகள் பலவும் இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் எத்தனை சங்கடத்திற்கு உள்ளாவல் என அதை அனுபவிக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் தானே தெரியும். அதைவிட அந்த பெண்ணின் பாதுகாப்பு அதைவிட பன்மடங்கு உறுத்தலை அவ்வப்போது மனதில் நினைத்து பயம் கொண்டாலும் யாரிடமும் பேசினால் கூட தவறாக கதை கட்டிவிடும் இந்த உலகம். இவருடன் 2 வயது வந்த பெண்கள் உடன் இருக்க அந்த தாயின் மனநிலை சொல்லவும் வேண்டுமா? இப்படி வளர்ந்து நிற்கும் பெண்களின் முன் தன்னை யாரும் தவறாக பார்த்து விடாதபடி நடந்து அதேபோல் அதே சமுதாயத்தில் 2 பெண்களை பாதுகாத்து அவர்களை அதிகமான சீராட்டுடன் இல்லாவிட்டாலும் தன்னால் முடிந்த சீர் செய்து திருமணம் நடத்தி மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் வரை அந்த தாய் உள்ளம் படும் பாடு அனைத்து தாய் உள்ளங்களும் அறிவரே. அப்படி இருக்க அம்சா இவர்களை பேணி காத்து முடிந்த சீரினை எப்படி செய்து பெண்களை திருமணம் முடித்து கொடுக்கப் போகிறேன் என ஒவ்வொரு நாளும் அவர் கண்கள் மூடி தூங்க நினைத்தால் தூக்கம் கண்களை எட்டாது கண் முன்னே வந்து கேள்வியாக நிற்கும். நாட்கள் யாருக்காகவும் நில்லாமல் ஓடிக்கொண்டு இருந்தது வேகமாக. இப்பொழுது செவந்தி தையல் முழுவதையும் கற்று அவர்கள் நினைத்தது போல தையல் மெஷினும் வாங்கி போட்டு அனைவருக்கும் தைத்தும் கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஆனாலும் காலையில் எழுந்து பூ பறிக்க செல்வதையும் அம்சாவுடன் தோட்டத்து வேலைக்கு செல்வதையும் விடவில்லை செவந்தி. இப்பொழுது அவர்களது வீட்டிற்கு மின் இணைப்பும் வந்துவிட்டது. அவர்கள் வீடு கட்டியிருந்த பகுதியில் மேலும் சில வீடுகள் கட்டியிருக்க அனைவரும் சேர்ந்து செய்த முயற்சியில் அங்கு மின் இணைப்பு வந்திருந்தது. ஆகையால் தோட்டத்து வேலைக்கு சென்று வந்த பின் செவந்தி வந்து ஜாக்கெட் சுடிதார் எல்லாம் தைத்து கொடுக்க அதற்கு முல்லையும் தன் அக்காவுக்கு உதவியாக இருப்பதோடு முல்லையும் அக்காவிடமிருந்து தையலை கற்றுக்கொண்டு தைக்கவும் செய்கிறாள். இப்பொழுது முல்லையின் ஒரே குறிக்கோள் மொபைல் வாங்கினால் அதன் மூலம் விதவிதமான ஜாக்கெட் மற்றும் ஏகப்பட்ட டிசைன்கள் பார்த்து தைத்து கொடுத்தால் இன்னும் வருமானம் கூடும் என யோசித்து கொண்டு இருக்கிறாள் தீவிரமாக. இதனை பற்றி சில நேரங்களில் தங்கம் தென்றலிடம் கூட சொல்லியும் இருக்கிறாள் முல்லை. ஏனென்றால் முல்லைக்கு 12ஆம் வகுப்பு பரீட்சை நடந்து கொண்டு இருக்கிறது. பரீட்சை முடிந்த பின் தங்கம் தென்றலை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்காது என்பதால் தான் அவள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டது. தங்கமும் இது பற்றி அண்ணன் ரத்தினத்திடம் கூறியிருக்கிறான். ரத்தினமும் அவர்களுக்கு உதவதான் நினைக்கிறான். ஆனாலும் எப்படி உதவுவது என்றுதான் யோசித்து கொண்டிருந்தான். பின் மனதில் ஒரு முடிவு எடுத்தவனாக, அப்பா, நான் வச்சிருக்கிற மொபைல் அப்பப்போ டச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால் இதை போட்டுட்டு வேற புது மொபைல் வாங்கி தரீங்களாப்பா என ரத்தினம் சொல்ல, தோட்டத்தில் வேலை செய்தவர்களுக்கு கூலி கொடுக்க தேவையான பணத்தை எடுக்க வங்கிக்கு கிளம்பி கொண்டிருந்த பாண்டி சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டே கண்களாலேயே மனைவியை தேட செந்தாமரை இவருக்கு என போட்டு வைத்த கருப்பட்டி காப்பியை டம்ளரில் வடிகட்டி சூடாக இருக்க ஆற்றி கொண்டிருந்தார் குடிக்கும் பதத்திற்கு. அன்று சனிக்கிழமை என்பதால் பள்ளி விடுமுறையாக இருக்க தங்கமும் செண்பகமும் தொலைக்காட்சியில் ஏதோ நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்க அதில் தான் கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் சுந்தரி பாட்டியும் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்ச்சியை. ஏன் இந்த மொபைல் நீ கல்லூரிக்கு சேர்ந்த பிறகு தானப்பா வாங்கினது என்று சொன்ன பாண்டி மொபைலை வாங்கி கையில் வைத்து பார்த்தவர், இன்னும் அப்படியே புதுசாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் ஏன்ப்பா இதை போட்டு வேற வாங்கணுங்கிற என இப்பொழுது தன் மகன் ரத்தினத்தின் முகத்தை பார்த்து கேட்டார். இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா என தந்தையிடம் எப்படியாவது என்னவாவது சொல்லி இந்த மொபைலை வேண்டாம் என சொல்லிவிட முயற்சி செய்தவனின் மனதை அந்த கடவுள் புரிந்து கொண்டாரோ என்னவோ, அவரே அதற்கு பதிலும் சொல்லி இருந்தாரே. சரி விடு ரத்னா,
முல்லையும் ஏதாவது பழைய செல்லு கிடச்சா கேட்டுருந்துச்சு. இந்த செல்லை கொடுத்தா நல்லா வேலை செய்யும்ல என மீண்டும் அந்த மொபைலை அவர் முன்னும் பின்னும் திருப்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்படியே ஆயிரம் ஆயிரம் மல்லிகை பூக்கள் இவன் மேல் விழுவது போல் உணர்ந்தவனின் மனம் அப்படியே சில்லென்ற குளுமையில் பயணித்து கொண்டிருந்தது. என்ன ரத்தனம், வேலை செய்யுந்தானே என்ற பாண்டியின் குரல் அவனை உழுப்பியதில் பூக்குவியலில் இருந்தவனை இங்கு தூக்கி கூட்டி வந்தது போல பாண்டி இறுதியாக கேட்ட அந்த வார்த்தையை காதில் வாங்கியவன், ஏன் வேலை செய்யாமல் அதான் நல்லா வேலை செய்யுமே என்றான் மகிழ்ச்சியுடன். என்னப்பா சொல்கிற? அப்போ அடுத்து நம்ம தங்கத்துக்கு இதை வச்சுக்கலாமா? படிக்க தேவைப்படும்ல என பாண்டி அவசரமாக கேட்டார் ரத்தினத்திடம். இவர்களின் பேச்சை கேட்டு கொண்டிருந்த தங்கமும் அவனது அண்ணனை தான் பார்த்து கொண்டிருந்தான், ஒன்றும் புரியாமல். சட்டென பாண்டியையும் தங்கத்தையும் ஒரு முறை பார்த்தவன் பின் ஒரு முடிவெடுத்தவனாக, அப்பா நாங்கள் படிக்கிறதுக்குன்னு அடிக்கடி அதை யூஸ் பண்ணுவோம், ஆனால் அவங்க எப்போவோ ஒரு முறை தானே யூஸ் பண்ணுவாங்க. நாம் வேணும்னா இப்போ எனக்கு வாங்கிட்டு லீவு முடிஞ்ச பிறகு தம்பிக்கு வாங்கிக்கலாம். என்ன இதை கடையில் கொடுத்தா குறைஞ்ச விலைக்கு தான் எடுப்பாங்க, அதுக்கு அவங்க வச்சுக்கட்டுமே என ரத்தினம் அவனது தந்தையிடம் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு 10 முறையாவது கீழ் மூச்செடுத்து வெளிவிட்டிருப்பான் பயத்தில். இதற்கு பலன் கிடைத்தாற் போல, நீ சொல்கிறதும் சரிதேன் என சொன்னவர், நீ என் கூட வரியா? அப்படியே டவுனுக்கு போய் உனக்கு செல்லு வாங்கும்போது அவளுக்கும் சிம்மு வாங்கிட்டு வரும்போது இதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம் என பாண்டி செந்தாமரை கொடுத்த காஃபியை குடித்து கொண்டே சொன்னார். என்னது, அந்த வாயாடிக்கிட்டையா? ஆனாலும் அப்பா இப்படி என்ன அவகிட்ட கோத்து விடக்கூடாது என நினைத்தவன், அப்பா அது என ஏதோ பேச ஆரம்பிக்கும் முன்னமே, நீயும் எங்கேயோ கிளம்பி தான் நிற்கிற, அப்புறம் என்ன கிளம்பு என டம்ளரை செந்தாமரை கையில் கொடுத்தவர், தங்கம் செண்பகம் உங்களுக்கு எதுவும் வேணுமா என்ற பாண்டியிடம் தங்கமோ, அப்பா எனக்கு வரும்போது ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி என்றிட செண்பகமோ, அப்பா எனக்கும் என்றால் தங்கத்தை பார்த்து கொண்டே வேகமாக, உனக்கு எது வேணுமோ அதை சொல்லு, நான் கேட்குறதும் கேட்பியா என அவள் தலையில் மெதுவாக ஒரு குட்டு வைத்தான் தங்கம். ஆ என்பதை சத்தமாக சொன்னவள், வலிக்கலடா எருமை என அவனுக்கு மட்டுமே கேட்கும்படி சொன்னவள் பின் சத்தமாக, அப்பா தங்கம் எப்படி கொட்டுறான் பாருங்க, வலிக்குது என உதறி பிதுக்கி சொல்ல மகளை கண்ட தந்தை உள்ளம் பொறுக்குமா? தங்கம் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பொம்பளை பிள்ளைய கை நீட்டக்கூடாதுன்னு. அவங்க நம்ம குல சாமிடா, அவங்கள கண்ணு கலங்க விடாமல் நாம தான் பார்த்துக்கணும். நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அப்படி தான் பார்த்துக்கணும், சரியா என பாண்டி சொல்ல தங்கம் செண்பகத்தை பார்த்து பின் செந்தாமரையை பார்த்தான். அம்மா என்னை காப்பாத்தேன் என. இந்தா அவை லேசாக தொட்டா கூட இவளுக்கு வலிச்சிடும், அப்பா பக்கத்தில் இருந்தால் உடனே ஊரையே கூட்டிடுவா என செந்தாமரை அழுத்து கொள்ள, என் பொண்ணு என்கிட்ட தானே சொன்னா, அதுக்கு ஏன் ஊரை கூட்டுறான்னு சொல்கிறவ என்றார் பாண்டி. வாஸ்தவந்தேன், ஊரை கூட்டினா 4 பேர் அறிவுரை சொல்லுவாங்க, இங்கே கூடுதலால் 4 அறிவுரை கிடைக்கும் என செந்தாமரை சொல்ல, இவரது பேச்சை கண்டு கொண்ட பாண்டி உள்ளுக்குள் சிரித்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஏன் தாமரை, நாம தான் பசங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளை எப்படி மதிக்கணும், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கணும், புரியுதில்ல என்றிட அதை ஆமோதித்த செந்தாமரை, நீங்கள் சொல்கிறதும் சரிதேன், இப்படியே பேசிகிட்டே இருக்க போறீங்களா, இல்லை உங்களுக்கும் சேர்த்து மத்தியான சொத்தை ஆக்கவா என்றார் அடுக்கொலைக்குள் நுழைந்தபடியே. பாருடா உன் ஆத்தாளுக்கு குசும்ப, கிளம்புன்றதை எப்படி நாசுக்காக சொல்கிறான்னு என பாண்டி தன் அருகில் நின்றிருந்த மூத்த மகன் ரத்தினத்தை பார்த்து சொல்லவும் அவனும் இவர்களின் பேச்சை கேட்டு சிரித்து கொண்டுதான் இருந்தான். சரி வா நாம் கிளம்பலாம் என சொல்லி பாண்டி ரத்தினம் இருவரும் பைக்கில் கிளம்பினார்கள். வண்டியில் போகும்போதே ரத்தினம் முல்லையின் வீட்டை பார்க்க வீடு பூட்டியிருந்தது. அவளது பூட்டியிருந்த அந்த வீட்டை பார்க்கும்போது கூட அவனது கண்ணிற்குள் முல்லை வாயாடி கொண்டிருப்பது போன்ற அவளது முகம் தெரிய அவனது இதழ்கள் விரிந்து வாயாடி என முணுமுணுக்க வண்டியை ஓட்டி கொண்டிருந்த பாண்டியோ, என்னப்பா ஏதாவது சொன்னியா என கேட்டார். தலையை மட்டும் திருப்பி ரத்தினத்திடம், இல்லைப்பா என்றவன், ஏண்டி அந்த வாயால் எல்லாத்தையும் மடக்கினது இல்லாமல் என்னையும் அடித்து உனக்குள்ளே போட்டுட்டேல என மனதிற்குள் அவனது மலரை கொஞ்சி கொண்டான் ரத்தினம் செல்லமாக. பாண்டி ரத்தினம் இருவரும் முதலில் வங்கிக்கு சென்று பின் ரத்தினத்திற்கு ஒரு மொபைலும் வாங்கினார்கள். அதன் பிறகு இருவரும் ஒரு ஜவுளி கடையை கடக்க அப்பொழுது ரத்தினத்தின் மனதில் ஏதோ உள்ளுணர்வு சொல்ல அந்த கடையையே பார்த்து கொண்டு வந்தான். இதனை பார்த்த பாண்டி தன் மகன் எதுவும் உடை எடுக்க ஆசைப்பட்டு தன்னிடம் சொல்ல தயங்குகிறானோ என எண்ணியவர் வண்டியை நிறுத்தினார்.